அமெரிக்காவின் மேரிலாண்டில் வாழ்ந்து வந்த 27 வயதுடைய இந்திய இளம்பெண்ணான நிகிதா ரேயோ கோடிஷாலா கடந்த டிசம்பர் 31ஆம் திகதி மாயமாகிய நிலையில் அர்ஜுன் சர்மா எனும் நபர் ஜனவரி மாதம் 2ஆம் திகதி நிகிதாவை காணவில்லை என போலீசில் முறைப்பாடளித்துள்ளார். நிகிதாவை தீவிரமாக தேடி வந்த போலீசார் அர்ஜுன் வாழ்ந்து வந்த அடுக்குமாடி குடியிருப்பிலேயே நிகிதாவின் உயிரற்ற உடலை கண்டுபிடித்தனர். அவரது உடலில் கத்திக்குத்து காயங்கள் காணப்பட்டுள்ளன. நிகிதாவை காணவில்லை என முறைப்பாடளித்த அர்ஜுன் தற்போது தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அர்ஜுன் இந்தியாவிற்கு தப்பியோடியிருக்கலாம் என்று நம்பும் அமெரிக்க போலீசார் அவரை கைது செய்ய பிடியாணை பிறப்பித்துள்ளனர். இந்த நிலையில் நிகிதாவின் தந்தையான ஆனந்த் கோடிஷாலா ஊடகங்களுக்கு குறிப்பிடுவது போல அர்ஜுன் தனது மகளுடைய முன்னாள் காதலர் அல்ல என்று கூறியுள்ளார். அர்ஜுனும் வேறு 2 நபர்களும் நிகிதா தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கி இருந்ததாக தெரிவித்துள்ள அவர், அர்ஜுன் தன் மகளுடைய அறையில் தங்கியிருந்தவர் மட்டுமே என்றும் அவர் தன் மகளுடைய முன்னாள் காதலர் அல்ல என்றும் கூறியுள்ளார். அத்துடன் அர்ஜுன் பலரிடம் பணம் கடன் வாங்கி இருந்தது குறித்தும் அவர் இந்தியாவிற்கு திரும்ப திட்டமிட்டு வந்தது குறித்தும் தனது மகளான நிகிதா சமீபத்தில் அறிந்து கொண்டதாகவும் ஆனந்த் தெரிவித்துள்ளார்.